Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 8th standard textbookல Unit 3 Prose Sir Isaac Newton the ingenious scientist. Ingenious அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவார்ந்த, அதாவது தனித்துவமான. Ingenious அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவார்ந்த டேலண்டான தனித்துவமான. சயின்டிஸ்ட் அப்படின்னா விஞ்ஞானி. சயின்டிஸ்ட்னா என்னம்மா? விஞ்ஞானி. அந்த லெசனை பற்றி கொஸ்டின் ஆன்சர்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வார்மிங் அப்பில் கிரேட் பீப்புளோட பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணோம். க்ளூவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. யார் யாருங்கிற நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் யார்? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் யார் அப்படின்னா, இவர் பேர் வந்து அரிஸ்டால். இவரோட நேம் என்ன அப்படின்னா அரிஸ்டால். இங்கே இருக்கும் பாருங்க, அரிஸ்டால். இது ஒன்று. செகண்ட் ஒன் யார்? உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுவாமி விவேகானந்தா. செகண்ட் ஒன் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. இங்கே கொடுத்துருக்காங்க விவேகானந்தா. செகண்ட் ஒன் யாருங்க அப்படின்னா தேர்ட் ஒன் யாரு? வெரி நோன் ஃபிகர், நமக்கு ரொம்ப மிகவும் பழக்கப்பட்டவர் தான் இவர். இவர் யாருங்க? மாணவர்கள் அப்படின்னாலே இவரை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏபிஜே அப்துல் கலாம். இவர் யாரு? கலாம், நம்மளுடைய கனவின் நாயகர் அப்துல் கலாம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் தான் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் யாரு பாருங்க? புத்தா. ஃபோர்த் ஒன் யாரு? புத்தா. புத்தாவை தான் ஃபோர்த் ஒன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நான் கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் யாரு? பிளாட்டோ. பிளாட்டோ தான் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் யாரு? ஐன்ஸ்டைன். கிரேட் சயின்டிஸ்ட், ரொம்ப டேலண்டான சயின்டிஸ்ட் தான் இவர். நெக்ஸ்ட் ஒன் யாருங்க? சிவி ராமன். நெக்ஸ்ட் ஒன் யாரு? சிவி ராமன். அடுத்தது யாரு? எங்க இருக்கு? சாக்ரேட்ஸ். சாக்ரேட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அரிஸ்டால். செகண்ட் ஒன் விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தா. தேர்ட் ஒன் ஏபிஜே அப்துல் கலாம். ஃபோர்த் ஒன் புத்தா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பிளாட்டோ. நெக்ஸ்ட் ஒன் ஐன்ஸ்டைன். நெக்ஸ்ட் ஒன் சிவி ராமன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாக்ரேட். ஸோ பர்சனாலிட்டிஸ் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேமை நம்ம கொடுத்த காலத்திலிருந்தே ஐடென்டிஃபை பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வாங்க புக் எக்ஸசைஸ்க்கு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஐசக் நியூட்டன் வாஸ் born at அரே வால்ஸ்ட்ரோ. ஐசக் in a small village of he was born in a small village of Woolsthorpe in England. Isaac Newton was born at Woolsthorpe. கேமரா பிடிச்சிட்டே எழுதுறதுனால என்னால் சரியாக எழுத முடியல. ஐசக் நியூட்டன் வாஸ் born at Woolsthorpe. Grandmother was advised to apprentice him to a dash. அதாவது அப்பண்டைஸ்னால் என்ன அப்படின்னா, தொழில் பயிற்சிக்காக வேலை செய்கிறாங்கல்ல, சம்பளமே வாங்காமல் சில சமயம் அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக நம்ம அந்த வேலையை செய்யலாம். அதுதான் வந்து இல்லைன்னா குறைந்த சம்பளத்தில் அந்த வேலையை செய்கிறது தான். அந்த தொழிலை வந்து எப்படியாவது நம்ம கற்றுக்கணுங்கிறது தான் வந்து அப்பெண்டைஸ்ன்னு சொல்கிறோம். டு எ டஸ் கிளாக் மேக்கர். என்னது? கிளாக் மேக்கர். ஓகே. நெக்ஸ்ட் ஐசக் மேட் எ கிளாக் பை த dropping of what? Water. Dropping of water. எல்லாமே இங்கே டெக்ஸ்ட்
Isaac's grandmother was to apprentice him to clockmaker. Second one is a clockmaker. Third one, dropping of water. Isaac made a clock by dropping of water. Third one கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க by the dropping of water. Third one பாருங்க Isaac made a clock by dropping of water. The sundial made by Isaac is still in exist at dash. அதே ஊரில் தான் இங்கிலாண்டில் தான் இருக்குது. It is a Woolstorf. The sundial made by Isaac is still இன்னமும் அங்கே இருக்குது. எங்கே அப்படின்னா இங்கிலாந்து போனீங்க அப்படின்னா இன்னமும் அவர் செஞ்ச சன்டயல் வந்து அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Isaac constructed a model of dash. எதே வந்து மாடல் ஆஃப் டேஷ் பண்ணார் அப்படின்னா windmill. The sundial is said to be still in exist at the Woolstorf. இதுதான் வந்து fourth one மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு he made a windmill. He made a windmill. Isaac constructed a model of the windmill. தான் வந்து fifth one. இங்கே பாருங்க Isaac constructed a model of the windmill. அடுத்து choose the correct synonyms. Synonyms அப்படின்னா என்ன அப்படின்னா meaning. Choose the correct synonyms அப்படின்னா என்னமா meanings. First one என்ன கொடுத்துருக்காங்க Isaac was chiefly remarkable for his ingenuity. Remarkable. Isaac was chiefly remarkable. Remarkable அப்படின்னா என்னன்னா notable. Remarkableக்கு ஆன்சர் என்ன notable. Remarkable, notable. Next one, he will make a capital workman. Capital அப்படின்னா profitable. Capitalனா என்னமா profitable. He will make a capital workman. Profitable. Next, nobody could tell what the sunshine was composed of. Nobody could tell what the sunshine was composed of. Composed of na enna? Composed of na made. Composed of na என்னதுமா made. He cared little for earthly fame and honor. Fame na புகழ். அப்போ popular. Popularity. Popularity. So wind up. Remarkable அப்படின்னா notable. Capitalனா profitable. Next composed அப்படின்னா made. Fame அப்படின்னா popularity. You can do this exercise one time in A4 sheet and send it through WhatsApp. Thank you, students.